விடுமுறை தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் குற்றால நுழைவுப் பகுதி முதல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் கணேசன் வழங்க கேட்கலாம். கணேசன், குற்றாலத்தின் நீர்வரத்து எவ்வாறு உள்ளது? அதேபோன்று இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையின் நடவடிக்கை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் குற்றாலமும் ஒன்று. இங்கு குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி என பல்வேறு அருவிகள் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் சீசன் காலமாகும். அப்போது கேரள மாநிலத்தில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை காரணமாக குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்யும். அப்போது குற்றால அருவிகளில் நீர் வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும். இதில் குளித்து மகிழ்வது பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம். இதே போன்று இந்த ஆண்டு தற்போது சீசன் துவங்கி அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் குளித்து மகிழ்வதற்காக அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவு வர துவங்கினார். மேலும் குற்றால மெயின் அருவியில் வரலாறு காணாத வகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வாகனம் நகர எல்கைக்குள் அதிக அளவு வருகை தருவதால் அடிக்கடி போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் போதிய பாதுகாப்பிற்கு போலீசார் இல்லாத காரணத்தால் அடிக்கடி நெருக்கடியும் போக்குவரத்தால் ஏற்பட்டு வருகிறது. ராம்குமார். கணேசன், தகவலுக்கு நன்றி.